ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஸ்மெட்ரி. நான் தீபன். ஸோ நம்ம காஸ்மெட்ரியில இருந்து ஒரு 4 டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கிற மிஸ்டர் பிரபு சாரோட சைட்ல வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். இப்போ வால்பேப்பர்ஸ்னு சொல்றதோட வால் கவரிங்ஸ், ஸோ நான் ஓவன் வால் கவரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் லிட்டரலி பேப்பர் கிடையாது. ஸோ நான் ஓவன் அப்படின்ற மெட்டீரியலில் பண்ணது. டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு கிரே ஸ்டைலில் ஒரு தீம், அது கான்ட்ராஸ்டான தீம். ஸோ அதுக்கு வந்துட்டு அதர் வால்ஸில் வந்துட்டு பேஸ் கலரில் வந்துட்டு நம்ம லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூமில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அது போக பெட்ரூம்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ரூமில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரே ஸ்டைலோட உங்களுக்கு கோல்டு கலர் லைன்ஸ், ஜியோமெட்ரிக் லைன்ஸோட வந்துட்டு ஒரு நியூ மாடர்னைஸ்டு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேஸ் கலர் தீமில் ஒரு 3D பேட்டர்ன். ஸோ பேஸ் கலர் தீமில் ஒரு 3D பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஷிம்மர் இருக்கும். ஸோ ஷிம்மரோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 3D, ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கிற ஒரு 3D பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிரே ஸ்டைலுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த பீச் கலர் தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு டைனிங் ஏரியா அண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பீச் தீமே வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். அதே 3D பேட்டர்னை கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல லிவிங் ஏரியாவில் இருந்து கண்டினியூ ஆகிறது டைனிங் ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக வந்துட்டு இந்த இடத்துல லைக் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது ஸ்ப்ளாஷ் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாதுனால நம்ம பாலிமார்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ பாலிமார்பிள் அந்த பேஜ் கலரில் ஒரு மார்பிள் பேட்டர்ன் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நம்ம கிச்சன் போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிச்சனில் அகைன் சேம் அந்த பேஜ் கலர்லேயே வந்துட்டு அந்த மார்பிள் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே லைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அண்ட் யூட்டிலிட்டி ஏரியாஸ், ஸோ யூட்டிலிட்டி ஏரியாஸ்லையும் உள்ளுக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனலாக வந்துட்டு நல்லா இருக்கணும். ஸோ அழுக்கு பட்டாலும் வந்து ஈஸியாக வாஷ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாலிமார்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு வந்துட்டு ஸோ நம்ம கஸ்டமரோட ஒரு ப்ரொஃபஷனல் ரூம் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ப்ரொஃபஷனலாக 3D பேட்டர்ன்ஸ், ஸோ 3D ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வந்து லைக் சில்வர் அண்ட் கிரே கலர் தீம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நல்ல ஒரு ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இது இருக்கும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங்லாம் நம்ம பண்ணும்போது இட் வில் லுக் வெரி குட் இந்த பேக்ரவுண்ட். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதர் வால்ஸில் வந்துட்டு யூ ஹேவ் லைக் கான்க்ரீட் ஃபினிஷ் மாதிரி, கான்க்ரீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஆன்டிக் கான்க்ரீட் ஃபினிஷ் மாதிரி. ஸோ இதுவும் வால்பேப்பர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ரிச்சான மாடர்ன் இருக்கும். ஸோ இன்டீரியராகவே இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலர் தீமில் ஸோ கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 2 விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஜியோமெட்ரிக் லுக் ஒன்று, ரெண்டாவது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு கான்கிரீட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இந்த ப்ரொஃபஷனல் ரூம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு பாத்வே மாதிரி வருது. ஸோ இந்த பாத்வே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு தீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பிளாக் கலர் பாலிமார்பிள், ஸோ 2 சைடுமே ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ பியூர் பிளாக் மார்பிள் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாத்வே மாதிரி. ஸோ அந்த பாத்வே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் பாலிமார்பிள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்து கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ஸோ நம்ம கிட்ஸ் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காமாக ஒரு நேச்சர் ஓரியன்டான ஒரு கிட்ஸ் பெட்ரூம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெர்டிகல் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி பண்ணி வெர்டிகல் கார்டன் பண்ணியிருக்கோம்.
அதில் வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் வால்பேப்பர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிங்க் அண்ட் கிரீன் தீம்ல வந்துட்டு கிட்ஸுக்காக இருக்கிற இந்த ரூமில் வந்து நம்ம ஒரு வெர்டிகல் கார்டனிங்கும் ஒரு வால்பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரல் தீம்ல பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசேஜ் வே வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ஸோ வி ஹவ் டன் ஒரு சூப்பர் ஒரு கிரே கலர் அண்ட் அகெயின் வந்து அந்த கோல்டு கலர் தீமோட ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் ஒரு வால் கவரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப மாடர்னைஸான லுக், பட் ஸ்டில் ரொம்ப ரிச்சான லுக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வால்ஸ்க்குரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ வால்பேப்பர் பண்ணியிருக்கோம், வெர்டிகல் கார்டன் பண்ணியிருக்கோம், ஸோ பாலிமார்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லிவிங் ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 mm வினைல். ஸோ வினைல் ஃப்ளோரிங் திஸ் இஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த உடன் ஃப்ளோரிங் லுக்லேயே வரும். பட் உடன் ஃப்ளோரிங்கில் இருக்கிற எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே வராது. ஸோ என்டையராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பெட் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. ஈஸி மெயின்டெனன்ஸ், நீங்கள் மாப் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் ஏரியாவில் நம்ம வினைல் ஃப்ளோரிங் 1.5 mm பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஹோம் டோட்டல் ஹோமோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன டெக்கார் பண்ணியிருக்கோம், என்ன தீமில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு ப்ரீஃபாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுபோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஷோரூம் காஸ்மெட்ரி அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டெக்கார் ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட எடுத்துக்கோங்க, சர்வீசஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட காஸ்மெட்ரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.